அதில் வந்து 3 சில்வர் அண்ட் 2 கோல்டு ஒரு பிரான்ஸ் மெடல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 to 20 ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கண்ணா. அதில் ஒரு 100 பிளேயர்ஸ் வந்து எல்லாம் இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸு, ஐ மீன் ஜூனியர் கேட்டகரி, சப் ஜூனியர் அண்டு சீனியர் கேட்டகரிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எங்கள் டீமில் வந்து நாக் அவுட் கேட்டகரியில் ஈஸியாக வந்து என்ட்ரி ஆனாங்க 2 டீமு, ஜூனியரும் சப் ஜூனியரும். கண்டினியூஸாக 3 மேட்ச் வின் பண்ணாங்க லீகில். நாக் அவுட் வந்து ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டாங்க. தெலுங்கானா கூட வந்து செமிஃபைனல்ஸ் விளாண்டு ஃபைனல்ஸ் வந்து பீகார் கூட ஆடினாங்க சப் ஜூனியர் கேட்டகரி. ஜூனியர் கேட்டகரி வந்து ஒடிஷா கூட செமிஃபைனல் ஆடி சீனியர் கேட்டகரி வந்து தெலுங்கானா கூட வின் பண்ணாங்கண்ணா. மெயின் கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ் மாதிரி தான் நம்ம. ஏன்னா ஒரு தப்பு பண்ணாலும் எல்லாமே போச்சு. ஃபுல் டெரிட்டரிங்க வந்து கவர் பண்ணி ஒரு பாயிண்ட்னாலும் போனது தான். இதில் மொத்தமாக அவங்க வந்து 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் அப்படி எடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். கோ கேம் வந்து 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சைனாவுடைய வாட்டர் தான். அவங்க வந்து அங்கே விஷு பதுக்கான்னு சொல்லி தான் இந்த பேர் வந்து சைனாவில் இது இருக்குது. இது ஃபுல்லாக வந்து மைண்ட் கேம், செஸ் மாதிரியே வந்து மைண்ட் கேம். எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு இந்த கோ கேம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு மூலியமா. அப்புறம் கதிர் அவன் சீனியர் பிளேயர், அவனை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அவனை வச்சு இப்போ இவ்வளோ பிளேயர்ஸை வந்து உருவாக்கியாச்சு. இப்போ இன்ன வரைக்கும் 3 நேஷ்னல்ஸ்க்கு வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 நேஷ்னல்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா புதுசாக போய் விளையாடுற மாதிரி கிடையாது, எல்லாமே நல்ல அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்ம 5 கோல்டு 3 வருஷத்துலேயே சேர்த்து 5 கோல்டு 2 சில்வர் பிரான்ஸ் மெடலுக்கு நம்ம இது வரைக்கும் போனது கிடையாது. நம்ம பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓவரால் சாம்பியன்ஷிப் இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நேஷ்னல்ஸ் வந்து ஒரிசாவில் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிசாவில் ஆகஸ்ட் மந்தில், அது சீனியர் நேஷ்னல்ஸு. அந்த டைம் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போய் பர்ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு நமக்கு ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் அதை விட பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து ஜப்பானில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கதிரை தான் வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கான். போன வாட்டியே அவனை வந்து கனடாவுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால கொஞ்சம் பிரச்சனைனால அவனால் போய் அட்டன் பண்ண முடியல. இல்லைன்னா ஒரு இந்தியன் பிளேயரை நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டி அது வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் நாங்களும் வந்து வெளியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். புது அசோசியேஷன் புது ஃபார்மேஷனால் யார்கிட்டையும் போய் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல. அதோடைய விளைவு தான் இந்த மாதிரி நிற்கிது. ஸோ இந்த கேமை வந்து இப்போதைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி முடிச்சிட்டோன்னா செஸ் மாதிரியே தான், மைண்ட் கேம் தான் ஃபுல்லாக. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையை காப்பாற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் சைனாக்காரனுடைய இது. எல்லையை காப்பாற்றுறது, ஒயிட் அண்ட் பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு விளையாடுவோம். எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எவ்வளோ நம்ம வந்து நுணுக்கமாக நம்ம எல்லையை நம்ம டெரிட்டரியை நம்ம காப்பாற்றுறோம். அதுதான் இந்த கேமுடைய இது. பார்த்திங்கன்னா இந்த பசங்க